அதற்காக சோதனம். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே தாயின் கருவிலிருந்து கண்டு ஆண்டவரே இருவரையும் ஒன்றாக இணைத்து 128ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களை தந்து ஆசீர்வதித்தீரே. அதற்காக சோதனம். கடந்த காலங்களில் எல்லாம் பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், கைகளின் பிரயாசங்கள், போக்குவரத்து, குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆண்டவரை கூட இருந்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை இன்று வரைக்கும் ஆசீர்வதித்து அந்த விசுவாச வாழ்க்கையை நிலைத்திருக்க கிருபை செய்கிறேன். அதற்காக சோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் 2 பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்கு தந்த 2 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டுடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக பெரிய காரியங்களை செய்யும். இளைய மகளை இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ண போகிறோம். ஆண்டுடைய கிருபை இறக்க தாராளத்தில் எதுவரையும் கூட இருந்தீங்க. வாக்கு தத்தத்தினுடைய பிள்ளைகளை நடத்தினீங்க. ஆண்டவருடைய சிறு பிள்ளையோடு உடைய கிருபை உணர்ந்து ஆசீர்வதி கிருபை பெறட்டும், பலப்படுத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல பிதாவே பிள்ளை ஆசீர்வதிங்க. ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய இரக்கம், ஆண்டுடைய வல்லம், ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் பிள்ளைகளில் இருந்து ஆண்டவரே வரும் நாட்கள்ல ஒரு யோசேப்பை போல கனிதரும் திராட்சை செடியாக தேவன் உருவாக்கி இஸ்ரவேலின் தேவனாலே உண்டானதப்பா. இந்த வார்த்தையின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணுகிறேன். உம்முடைய நாம மகிமைக்காகவும் உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காகவும் ஆண்டவருடைய சபையின் மகிமைக்காகவும் ஆண்டவரே இவள் மூலமாய் நற்கிரிகள் உண்டாகி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணுகிறேன். பெரிய காரியங்களை செய்யும். எப்படி இருப்பதற்காக சொல்லும் நலப்படும். இயேசு மூலம் பிதாவே.